ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். விவிலியத்தின் அடிப்படையில் மாதிரி வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு இறைவனுக்கு பயந்து நேர்மையாகவும் அன்போடும் வாழ்க்கும் வாழ்க்கையை குறிக்கிறது. மாதிரி வாழ்க்கையின் பண்புகள் பேச்சு மற்றும் நடத்தை. பேச்சிலும் நடத்தையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நேர்மை உத்தமமாய் நடக்கிறவன் பாதுகாப்பாய் நடப்பான். மன்னிக்கும் குணம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். விழுந்து போன உலகில் விழுந்துவிட்ட மனிதன் தான் வாழ வேண்டிய நீதியின் பாதைகளை தொலைத்து விட்டான். வழிவிலகிய மனுக்குலத்தை மறுபடியும் தமது பாதையை நிலைநாட்டும் படிக்க தேவாதி தேவன் மனுஷனார் என்பதை நாம் அறிந்தோம். அதற்காகவே அவர் முழு மனிதனாக வந்து பிறந்து ஒரு மனிதனாகவே வாழ்ந்து இந்த பாவமான உலகிலும் பாவத்துடன் சமரசம் செய்யாமல் பாவத்தை வெறுத்து தேவனுக்கு மாத்திரம் பிரியமாய் ஒருவன் வாழ முடியும் என்பதை இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டினார். நமது பாவத்திற்காக சிலுவைக்கு செல்லும் முன்பதாக அந்த பாவத்துடன் சமரசம் கொள்ளாமல் இந்த உலகில் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து வாழ முடியும் என்ற இயேசு தாமே வாழ்ந்து காட்டினார். அவர் இதற்காக உலகில் வந்து பிறந்தார். அவர் நடந்த பாதையை சற்று தியானித்து பார்த்தால் இன்று நாம் அவர் மாதிரியில் இருக்கிறோமா என்பதை கேள்விக்குறிதான். நாம் குற்றம் செய்து தண்டனை பெறும் போதே முறுமுறுக்கிறோம். அவரோ குற்றமற்றவராகவே தமக்கு எதிராக இருந்த பாடுகளை பொறுமையோடு சகித்தார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதியிருக்கிற பேதுரு இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார். நானே வழி என்று உரைத்தவர் இயேசுவானவர். அவர் தாமே அந்த வழியாய் நாம் முன்னே நடந்து நித்திய வாழ்வுக்கான மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கு. நாம் வேறு யாருடைய மாதிரியில் வேறு யாருடைய அடிச்சுவட்டில் நடக்கப் போகிறோம்? அல்லது நானும் என் சுய வழியும் என்று அழிவுக்கு நேராய் சென்று கொண்டு நான் இயேசுவை நேசிக்கிறேன் நினைத்திருக்கிறேன் என்று எப்படி கூற முடியும்? அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்த பாதை உலகத்தோடு சமரசம் செய்யாத பாதை. அது பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த பாதை. அநீதியின் பிடியில் அகப்பட்ட போது நீதியின் ஆண்டுகளாய் பாடுகளை சகித்த பாதை. இன்று நான் எந்த பாதையில் யாருடைய மாதிரிபடி நடக்கிறேன்? இன்றைய நாளுக்கான ஜெபம்.
அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, நித்திய வாழ்வுக்கான மாதிரி எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி நடிச்சுவட்டை நாங்களும் பின்பற்ற எங்களை கிருபை செய்வீர். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.